ஐயா வணக்கங்க. என்னுடைய பேர் ராஜராஜேஸ்வரி. நான் வந்து வேலூர்லேருந்து பேசுகிறேன். வர்மா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னே வந்து நான் ராஜேஸ்வரியோட இன்டர்வியூவில் உங்களுடைய வீடியோ பார்த்துருந்தேங்க. அப்போ தான் அக்ஷலக்ன பദ്ധதி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லக்னம் மாறும் அப்படின்ற விஷயம் நான் அதில் பார்த்தேங்க. பார்த்ததுக்கப்புறமா அந்த டைம் தான் நான் வந்து பாரம்பரியம் ஒரு 1 இயர் படித்தேன். ஸோ பாரம்பரியம் படித்த அந்த டைமில் தான் நான் வந்து உங்களுடைய வீடியோவை பார்த்தேன். சரி, பாரம்பரியம் ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 1 இயர் வந்து பாரம்பரியம் கண்டினியூ பண்ணேன். என்னால் வந்து அதில் பலன் எடுக்க எனக்கு வரல. ஏன்னா அதில் ரூல்ஸ் என்னால் ஃபாலோ பண்ணவும் முடியல. அதில் வந்து எனக்கு போட்டு பலனும் வரல. அதனால் சரி, ஓகே, நம்ம ஜோதிடம் வரல பல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அமைதியாக விட்டுட்டேன். ஸோ அந்த கேப்பு தான் ஒரு 1.5 வருஷம் போச்சு. நான் அகெயின் வந்து இப்போ லாஸ்ட்டாக நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு ஜாதகம் வந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக டேரட் கார்ட் ரீடிங் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது. என்னன்னா இந்த ஜாதகப்படி வந்து குழந்தை பிறகு அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜோதிடர்கள்லாம் வெளியில சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ வந்து என்னோட ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்தது. நம்மளுக்கு தான் ஜோதிடம் பார்க்க அவ்வளோ பலனே சொல்ல வராதே, நம்ம டேரக்ட் ரேட்டில் மட்டும் தானே பலன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜோதிடம் எப்படி படிக்கிறது, அதுவும் மேலே குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லும் போது குழந்தை பிறந்திருக்கே நம்மளால எப்படி பார்க்க முடியும். அந்த கேப்பில் தான் நான் அகெயின் வந்து நான் ஏஎல்பி செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிட்டு கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு நான் வந்து நவம்பர் மந்த் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது பேசிக் கிளாஸ் வந்து ரொம்ப அழகாக போச்சுங்க. ஒரு நாளுமே இன்ட்ரெஸ்டாக போச்சு. எவ்வளோ மணி நேரம் கிளாஸாக இருந்தாலுமே அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடய எடுத்துகிட்டு போவோம். அந்த கிளாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் எல்லா டீச்சர்ஸுமே வந்து அவ்வளோ அருமையாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. சத்யா சார்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவர் குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா எடுப்பார். எனக்கே பார்ப்பேன், நான் என்னடா அது சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்கிற மாதிரி இவ்வளோ நல்லா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு டீச்சர்ஸுமே ரொம்ப அழகாக வந்து கிளாஸஸ் எடுத்தாங்க. என்னால் வந்து ஈஸியாக பலன் சொல்ல முடிஞ்சது. அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல, நமக்கும் ஜோதிடம் வருது, நம்ம வந்து வரலன்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். ஆனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் பலன் சொல்ல முடியுது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப எனக்கே பெருமையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கிளாஸில் கோச்சஸ் கொடுத்தது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோச் கொடுக்குறாங்கன்ற போது பெரிய விஷயம். இது வந்து வெளியில் அங்கேயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோச் அப்படின்றது வந்து கிடையாதுங்க. ஆனால் இதில் வந்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இதில் கிடைச்ச ஒரு பாக்கியமே சொல்லாங்க. அப்போ தான் நான் வந்து நினச்சேன், நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல இருக்குது. அதனால தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து எல்பியில் வந்து நம்மளுடைய குருநாதர் கிடைச்சாங்க, நமக்கு பெருமூர்த்தி கிடைச்சிது, அப்புறம் எல்லா டீச்சர்ஸும் கிடைச்சிது, அதுக்கப்புறம் வந்து கோச் குணாயா கிடைச்சிது. எல்லாமே நான் வந்து ஒரு பாக்கியமாக தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு உள்ளே வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நம்மளால பாரம்பரியம் பலன் சொல்ல முடியாம போனோமா, இதுவும் வந்து அப்படியே ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இப்போ என்னால் ரொம்ப ஈஸியாக நான் பலன் சொல்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரொம்பலாம் மெனக்கட வேண்டாம். ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் பார்த்து பலன் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் இது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம பேசிக்கில் வந்து நம்ம வந்து 10 இயர்ஸ்க்கான பலன் எடுப்போம். பட் ஒரு வருஷமாக அது எடுத்தாலுமே ரொம்ப டீப்பாக வந்து அட்வான்ஸ்குள்ளே வரும். ஸோ அப்போ வந்து ஒரு வருஷத்துக்குமே பலன் எடுக்கும் போது அது இன்னும் சூப்பராக இருந்தது. அது இன்னும் நம்ம வந்து உள்ளே போக போக 5 நாளைக்கு அப்புறம் வந்து 1.5 மணி நேரம் 10 நிமிஷம் பலன் எடுக்கும் போதுலாம் அது ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. நான் வந்து அதையும் பற்றி அட்வான்ஸ் பற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னே வந்து நான் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. காஞ்சிபுரம் வந்து ஒரு ஜாதகம் வந்துருச்சு. அவர் வந்து ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஜோதிட மேலே அவருக்கு நம்பிக்கை கிடையாது. பட் வந்து அவர் தொழில் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு டைமில் அவங்க அக்கா வந்து எங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வச்சுட்டு இது மாதிரி தொழில் பண்ணலான்னு இருக்காங்கம்மா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் பார்த்தப்போ அவருக்கு வந்து ஆக்சுவலாக உபயோகம் போக போகுது. ரிஷபத்தில் எண்டிங்கில் இருக்குது. ஒரு 1 இயரில் வந்து இந்த ரிஷபம் முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. அது இப்போவும் அவர் கடனில் தான் அந்த இடம் வந்து காமிக்குது. தொழில் கடனில் தான் அவருக்கு காமிக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அடுத்த ஒரு 10 வருஷம் நீங்கள் ஒர்க் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வந்து நம்பலைங்க. நான் நம்பணும்னா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏன்னா ஜோதிட நம்பிக்கலாம் நான் கேட்கல, இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி கேட்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் மனசுக்கு பிடிப்படுது. ஆனால் வந்து ஜோதிடத்தை நான் வந்து இது வரைக்கும் நம்பினது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொன்னார். நார்மலாக தான் ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான் பேசியிருந்தார். அப்போ வந்து என்ன சொன்னேன், ஒரு 5 டேஸ் இந்த நேற்று 12ஆம் தேதி ஒரு 5 நாள் வந்து டைம் கொடுத்துட்டு, இந்த டைமில் வந்து உங்களுடைய தம்பி தங்கச்சி, நீங்கள் முறையாக கூப்பிட்றவங்க தம்பி தங்கச்சியாக இருக்கிறவங்க, இல்லை உங்களை அண்ணனா கூப்பிட்றவங்க யாராவது உங்ககிட்ட கை மாத்தா காசு கேட்குறாங்களா, பணம் ஏதாவது கேட்குறாங்களா பாருங்கள், இல்லை உதவியாக ஏதாவது கேட்குறாங்களா, இல்லை கடனாக ஏதாவது கேட்குறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க. நேற்று காலையில் 9:50 எனக்கு ஒரு மெசேஜ் போடுறதுக்கப்புறம், அம்மா நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குது. என்னுடைய அண்ணன் பையன் வந்து எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இனிமேல் நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்பேன்.
நான் இது வரைக்கும் ஜோதிடமே நம்புறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஒரு வார்த்தையுமே எனக்குள்ள நடந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி பழைய சொன்ன விஷயமும் எனக்குள்ள நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த 5 நாளில் சொன்ன விஷயமும் எனக்கு வந்து நடந்திருக்கு. நான் இனிமேல் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க அதை அப்படியே நான் கேட்டு போகிறேன், வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது நான் அப்போ வந்து பொதுமுறையை தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பலன் சொல்ல வச்சு அது வந்து அவங்களுக்கு நடந்து அவங்க வந்து ரிட்டர்ன் சொல்லும் போது ஆக்சுவலாக எனக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நேற்று. அந்த ஒரு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது கூட அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயம். ஸோ இதே போல் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. நான் வந்து அட்வான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்றது அப்படியே அதை பழிச்சிட்டு வருதுங்க. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் நினைக்கிறேன். ஏஎல்பி அப்படின்றது வந்து நான் கடவுள் கொடுத்த கிஃப்டாக தாங்க பார்க்குறேன். நான் அது ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தது. ஏன்னா அதே மாதிரி தான் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன், இது மாதிரி நீங்கள் வெளியில் போங்க ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக சொல்லி ஒரு 15 நாளில் அவருக்கு ஜாக்கிரதையாக போங்கன்னு சொன்ன மாதிரி அவருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போங்க அப்படின்னு சொன்னால் சோதயத்தில் அவருக்கு அடிபட்டு வந்து அவர் சொன்னார். அப்போது நான் வந்து மனசு நினச்சிட்டு ஒருவேளை சொன்னதால் இது எதுவும் நடந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில பயங்கள் கூட இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வந்து பார்த்து பேசணும், ரொம்ப வந்து கவனமாக ஒரு வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றது எனக்கு வந்து அப்போ தாங்க புரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் படித்ததுக்கப்புறம் அதை வந்து நிறைய நான் உணர்றேங்க.